இப்போ ஒரு நள்ளிரவு 2 மணின்னு வச்சுக்குவோம். நகரத்துல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு சின்ன கிராமம். ஆமா, ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் கூட வச்சுக்கலாம். கரெக்ட். அங்க ஒருத்தருக்கு எதிர்பாராத விதமா கடுமையான அலர்ஜி வந்துருது. அதாவது மூச்சு விட முடியல. அனாஃபிலாக்டிக் ஷாக் அப்படின்னு சொல்வாங்களே அந்த நிலைமை. ரொம்ப ஆபத்தான கட்டம் அது. உடனே மருத்துவ உதவி தேவைப்படுற நேரம். ஆமா. அவரை உடனே அங்க இருக்கிற ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் துணை சுகாதார மையத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அந்த நள்ளிரவிலும் எந்த ஒரு பதற்றமும் இல்லாம ஒரு விஷயம் நடக்குது. அந்த அட்ரினலின் ஊசி சரியா? எக்ஸாக்ட்லி. உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த அட்ரினலின் ஊசி சரியான தட்பவெப்ப நிலையில காலாவதி ஆகாத ஒரு குப்பிலேந்து எடுக்கப்பட்டு நோயாளிக்கு செலுத்தப்படுது. நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு பெரிய கார்ப்பரேட் மருத்துவமனைக்கு இணையா இது நடக்குது. உண்மையிலே இது ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா இந்த மையங்கள்ல வெறும் காய்ச்சல், சளிக்கு மட்டும் மருந்து தரதில்ல. தாய்ச்சை நலம், தொற்ற நோய்கள்னு ஆரம்பிச்சு அவசர சிகிச்சை வரைக்கும் 12 வகையான மருத்துவ சேவைகளை இவங்க வழங்குறாங்க. அதுவும் இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா இப்படி 1.5 லட்சம் மையங்கள் இருக்கு. இன்னைக்கு நாம விரிவாக பேச போற விஷயமும் அதுதான். ஒரு மாபெரும் சப்ளை செயினை பத்தி. ஆமா, ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை விட மிக துல்லியமாக இந்த மருந்துகளை எப்படி நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பா. நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது NQAS வழிமுறைகள் மூலமா ஒரு மாத்திரை கூட வீணாகாம நோயாளிக்கு எப்படி போய் சேருதுங்கிற அந்த பிரம்மாண்டமான பின்னணியத்தான் நாம இன்னைக்கு உடைத்து பார்க்க போறோம். இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வெறும் பாக்ஸுகளை வாங்கி அடுக்கி வைக்கிற வேலை கிடையாது. இது ஒரு சவாலான இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஒரு மருந்து அதிகமா இருந்தாலும் அது காலாவதியாகி குப்பையில போகும். கம்மியா இருந்தாலும் நோயாளியோட உயிர்க்கே ஆபத்து. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்கு. அந்த கோட்டை அவங்க எப்படி பேலன்ஸ் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நாம ஒரு மருந்தின் பயணத்தை அது மாநில கிடங்கிலிருந்து ஆரம்பிச்சு கடைக்கோடி மனிதரின் கைக்கு செல்வது வரை எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ ஆரம்பத்துல இருந்தே வருவோம். இப்போ என்கிட்ட 105 வகையான மருந்துகள் இருக்கு. ஆனா வைக்கிறதுக்கு ஒரு சின்ன அலமாரி தான் இருக்குன்னு வச்சுப்போம். சரி. எதை உள்ள வைக்கணும், எதை வெளியே விடணும்னு நான் எப்படி முடிவு பண்றது? எனக்கு தெரிஞ்சது நம்ம வீட்டு சமையலறைய நிர்வகிக்கிற மாதிரி இருக்குமோ? சமையலறை உதாரணமா எப்படி சொல்றீங்க? அதாவது இப்போ அரிசி கட்டாயம் இருக்கணும். அது இல்லனா சாப்பாடே இல்ல. காஃபி தூள் முக்கியம்தான். ஆனா ஒருவேளை தீர்ந்து போச்சுன்னா தலைவலி வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா, கரெக்ட். 3வதா ஐஸ்கிரீம். அது இருந்தா சந்தோஷம், இல்லனா எந்த நஷ்டமும் இல்ல. இதத்தான் அவங்களும் செய்றாங்களா? அந்த சமையலறை உதாரணம் மிக சரியானது. மருத்துவத்துல இதையே ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சா மாத்தி VED பகுப்பாய்வு அப்படின்னு சொல்றாங்க. VED அப்படின்னா? VEDனா வைட்டல், எசென்ஷியல், டிசைரபிள். நீங்க சொன்ன அரிசி தான் இங்க வைட்டல் மருந்துகள். அதாவது அட்ரினலின், ஆக்சிஜன் அல்லது பாம்பு கடிக்கு தரப்படும் விஷமுறிவு மருந்து. ஓ, உயிர்காக்கும் மருந்துகள். ஆமா, ஒரு மையத்துல எக்காரணத்தை கொண்டும் இந்த மருந்துகள் இல்லைங்கிற ஜீரோ ஸ்டாக் அவுட்ஸ் நிலைமையே வரக்கூடாது. அடுத்து எசென்ஷியல், நீங்க சொன்ன காஃபி தூள் மாதிரி. இது முக்கியமான மருந்து தான். ஆனா மாற்று இருக்குமா? கரெக்ட். உதாரணமா பாராசிட்டமால் அல்லது அமாக்சிசிலின். ஒருவேளை இது தற்காலிகமா தீந்து போனா கூட வேற மாற்று மருந்து கொடுத்து நிலைமையை சமாளிக்க முடியும். உடனடியாக உயிரிழப்பு ஏற்படாது. புரியுது. அப்போ டிசைரபிள்னா அந்த ஐஸ்கிரீம் கேட்டகரியா? ஆமாமா, அதுதான். லேசான உபாதிகளுக்கான வைட்டமின் மாத்திரைகள் அல்லது சில களிம்புகள் இதெல்லாம் டிசைரபிள்ல வரும். இதனால தான் ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் மருந்து ஆர்டர் பண்ணும்போது தன்னோட பட்ஜெட்லையும் இடத்துலையும் முதலில் வைட்டல் மருந்துகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். இருங்க. இங்க ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன சிக்கல்? நீங்க பாம்பு கடிக்கு தரப்படுற விஷமுறிவு மருந்து வைட்டல், அதாவது உயிரை காக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டீங்க. அது எப்போதுமே அலமாரியில இருக்கணும். ஆமா, கண்டிப்பா இருக்கணும். ஆனா தினமும் யாராவது பாம்பு கடியால மையத்துக்கு வருவாங்களா என்ன? ஒருவேளை 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் அந்த மருந்து பயன்படும்னா அது அலமாரியில சும்மா இடத்த அடைச்சிக்கிட்டு தானே இருக்கும். ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. அது எப்படி லாபகரமான ஒரு மேனேஜ்மெண்ட் ஆகும் தானே கேக்குறீங்க? ஆமா, அது ஒரு பெரிய வேஸ்டேஜ் இல்லையா? அங்கதான் நீங்க பயன்பாட்டு வேகத்தை, அதாவது கன்சம்ஷன் ரேட்டை கணக்கில் எடுத்துக்கணும். இதுக்காகவே இன்னொரு அறிவியல் முறை இருக்கு. அதுதான் FSN பகுப்பாய்வு. FSN அப்படின்னா? ஃபாஸ்ட், ஸ்லோ, நான் மூவிங். அதாவது வேகமாக செலவாகும் மருந்துகள், மெதுவாக செலவாகும் மருந்துகள், மிக அரிதாக பயன்படும் மருந்துகள். ஓஹோ, அப்போ இந்த VETயையும் FSNயையும் அவங்க ஒன்னா இணைத்து பாக்குறாங்களா? கண்டிப்பா. நீங்க கேட்டாதே பாம்பு கடி மருந்து வைட்டல். ஆனா அது நான் மூவிங் கேட்டகரியில வருது.
அரிதாக பயன்படும் மருந்து. அப்போ நிறைய வாங்கி வைக்க மாட்டாங்களா? ஆமா, அதோட இருப்பு அவசியம்தான். ஆனா பல டப்பங்களை வாங்கி அடுக்கி வைக்க தேவையில்லை. ஒரு சின்ன இருப்பு இருந்தா போதும். ஓ, இப்ப புரியுது. அதே சமயம் ஓஆர்எஸ் பாக்கெட்டுகளோ இரும்புச்சத்து மாத்திரைகளோ எசென்ஷியலாக இருந்தாலும் அவை ஃபாஸ்ட் மூவிங். நோயாளிகள் தினமும் வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அத பெரிய பெட்டிகள்ல ஆர்டர் செஞ்சு ஸ்டாக் வைக்கணும். கரெக்ட். இந்த மேட்ரிக்ஸ் தான் ஒரு சின்ன மையத்துல எந்த மருந்துக்கு எவ்வளவு இடம் ஒதுக்கணுங்கிறத ரொம்ப துல்லியமா முடிவு செய்ய உதவுது. இது ரொம்ப தெளிவான ஒரு கணக்கீடு. சரி, மருந்துகளை சரியா ஆர்டர் பண்ணி மையத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ஆனா நாம பேசுறது இந்தியாவோட கடைக்கோடி கிராமங்கள் பத்தி. ஆமா, அங்க வெயில் 40 டிகிரிக்கு மேல கொளுத்தும். திடீர்னு மின்சாரம் துண்டிக்கப்படும். என் வீட்ல கரண்ட் போனா ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற பால் 2 மணி நேரத்துல கெட்டு போயிடுது. உண்மைதான். அப்படி இருக்கும்போது இந்த மையங்கள்ல இருக்கிற தடுப்பூசிகளோ இன்சுலினோ எப்படி வீரியம் குறையாம பாதுகாக்கப்படுது? மருந்துகளோட வீரியம் குறையாம இருக்கிறதுக்கு தட்பவெப்பநிலை ரொம்ப முக்கியம். ஒரு தடுப்பூசி அதோட குறிப்பிட்ட வெப்பநிலையை விட்டு மாறினா அது வெறும் தண்ணிக்கு சமம். வெறும் தண்ணியா? அவ்ளோ சீக்கிரம் வீணாயிடுமா? கண்டிப்பா. அதனாலதான் NQAS விதிகளின்படி ஒவ்வொரு துணை சுகாதார மையத்திலையும் பவர் ரெசிலியன்ஸ், அதாவது தடையற்ற மாற்று மின்சார வசதி கட்டாயம் இருக்கணும்னு விதிமுறை இருக்கு. சோலார் பேனல்கள் மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்களா? ஆமா, சோலார் பேனல்கள், இன்வெர்ட்டர்கள் அல்லது ஜெனரேட்டர்கள் மூலமா இதை சமாளிக்கிறாங்க. முக்கியமா தடுப்பூசிகள் மற்றும் இன்சுலின் போன்றவற்றுக்கு சாதாரண ஃப்ரிட்ஜ் பயன்படுத்தக்கூடாது. ஏன்? சாதாரண ஃப்ரிட்ஜுக்கும் அவங்க பயன்படுத்துற ஃப்ரிட்ஜுக்கும் என்ன அப்படி பெரிய வித்தியாசம்? சாதாரண ஃப்ரிட்ஜ்லயும் நாம ஜெனரேட்டர் கனெக்ட் பண்ணலாமே. சாதாரண ஃப்ரிட்ஜில் ஒரு பிரச்சனை இருக்கு. கதவை அடிக்கடி திறக்கும் போது உள்ளே இருக்கிற தட்பவெப்பம் சீரற்று போகும். மேல ஒரு கூலிங் இருக்கும், கீழே ஒரு கூலிங் இருக்கும். ஆமா, மேல ஃப்ரீசர்ல ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஆனா இவங்க பயன்படுத்துற ILR, அதாவது ஐஸ்லைன்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ல அப்படி இல்ல. அதோட சுவர்கள்ல ஐஸ் கட்டிகளாலான லைனிங் இருக்கும். ஓ, சுத்தி ஐஸ் கட்டிகள் இருக்குமா? ஆமா, மின்சாரம் பல மணி நேரம் இல்லைன்னா கூட உள்ளே இருக்கிற வெப்பநிலையை அதை 2 முதல் 8 டிகிரி செல்சியஸ் வரை மிக துல்லியமா மெயின்டைன் பண்ணும். வாவ், பவர் கட் ஆனாலும் டெம்பரேச்சர் மாறாது. அது மட்டும் இல்லாம இத ஒரு நாளைக்கு 2 முறை ரெக்கார்ட் செய்யணும். நீங்க நீண்ட காலத்துக்கு தடுப்பூசிகளை சேமிக்கணும்னா அதுக்கு உறைபனி சேமிப்பு, அதாவது -20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தேவைப்படும். சரி, கூலிங் தேவைப்படுற மருந்துகளுக்கு ILR இருக்கு. மத்த மாத்திரைகள், சிரப் பாட்டில்களை எப்படி பாதுகாக்கறாங்க? அதை சும்மா தரையில அடுக்கி வச்சிடலாமா? அதுதான் கூடாது. தரையிலோ அல்லது சுவரை ஒட்டியோ பெட்டிகளை வைக்கவே கூடாதுன்னு கடுமையான ரூல்ஸ் இருக்கு. சுவத்துல வைக்கிறதுல என்ன பிரச்சனை? சுவற்றில் இருக்கிற ஈரப்பதம் மருந்துகளோட ரசாயன கலவையை மாற்றிவிடும். அதனால மரத்தாலான பேலட்ஸ் மேல தரையிலிருந்து உயர்த்தி தான் வைக்கணும். ஓ, கீழே அந்த மரப்பலகை வச்சு அடுக்குவாங்களே, அதுவா? அதேதான். கனமான பெட்டிகளை கீழ்த்தட்டுகள்னும் லேசானதா மேலேயும் வைக்கணும். உள்ளே இருக்கிற ஈரப்பதம் 60% மேல போகக்கூடாதுன்னு ஹைக்ரோமீட்டர் பயன்படுத்துவாங்க. தட்வெப்பம் சரி, ஆனா காலாவதி தேதி அது ஒரு முக்கியமான விஷயம். நான் சூப்பர் மார்க்கெட்ல பாத்திருக்கேன். அவங்க பழைய பால் பாக்கெட்டை முன்னாடி வைப்பாங்க, புதுசா வந்ததை பின்னாடி வைப்பாங்க. அதுக்கு பேரு FIFO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஆமா, அதாவது முதல்ல வந்த பொருள் முதல்ல விற்கப்படும். மருத்துவ மையங்கள்லயும் இதே முறையதான் பின்பற்றாங்களா? இல்ல. மருத்துவத்துல FIFO முறையை பின்பற்றினா அது பெரிய பிழையா முடிஞ்சிடும். அப்படியா? ஏன்? இங்க பின்பற்ற முறைக்கு பேரு FEFO, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி ஃபர்ஸ்ட் அவுட். எந்த மருந்து முதல்ல காலாவதி ஆகுதோ அதைத்தான் முதல்ல நோயாளிக்கு விநியோகிக்கணும். ஆனா முதல்ல வர்ற மருந்து தானே முதல்ல காலாவதி ஆகும். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? அப்படி இல்ல, ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஒரு மையத்துக்கு இன்னைக்கு ஒரு காய்ச்சல் மாத்திரை பேட்ச் வருதுன்னு வச்சுப்போம். பேட்ச் B1. சரி. அது 2026 பிப்ரவரியில காலாவதி ஆகுது. அடுத்த வாரம் திடீர்னு காய்ச்சல் பரவறதால அவசரமா இன்னொரு பேட்ச் மாநில கிடங்குல இருந்து வருது. பேட்ச் B2. ஓகே, B2 வந்துருச்சு. ஆமா. ஆனா அந்த B2 பேட்ச் ஏற்கனவே உற்பத்தியான ஒரு லாட்ல இருந்து வந்ததால அது 2025 நவம்பர்லயே காலாவதி ஆயிடும். ஓஹோ, B2 தான் சீக்கிரம் காலாவதி ஆகுதா? ஆமா. இப்போ FIFO முறைப்படி பார்த்தா மையத்துக்கு முதல்ல வந்த B1 பேட்சை தான் முதல்ல கொடுக்கணும். ஆனா அப்படி செஞ்சா சீக்கிரம் காலாவதியாக போற B2 வீணாயிடும். ஆமா, கரெக்ட். அதனால எப்ப வந்தாலும் சரி, எது முதல்ல எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கறத பார்த்து அதான் முதல்ல வெளியே அனுப்பணும். இதுதான் FEFO. இதனால ஒரு மாத்திரை கூட வீணாகாம முழுமையா நோயாளிகளை காப்பாத்த பயன்படுது. இது ரொம்ப லாஜிக்கலான விஷயம். சரி, தூக்க மாத்திரைகள் அல்லது மனநலத்துக்கான மருந்துகளை எப்படி பாதுகாக்கறாங்க?
அது சாதாரண அலமாரியில வச்சா தவறா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கே. அதுக்காக தான் இரட்டை பூட்டு, அதாவது டபுள் லாக் அண்ட் கீ முறை கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. 2 பூட்டு போடுவாங்களா? ஆமா, போதைப்பொருள் கலந்த மருந்துகள் வைக்கப்படுற அலமாரிக்கு 2 பூட்டுகள் இருக்கும். அதோட சாவிகள் வெவ்வேறு பொறுப்பாளர்கள் கிட்ட இருக்கும். 2 பேரும் சேர்ந்து தான் அதை திறக்க முடியும். செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஆமா, ஒவ்வொரு மாத்திரைக்கும் துல்லியமான ஆவணப்பதிவு அவசியம். இந்த தப்ப பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என் செல்போன்ல கார்த்திக்ங்கிற பெயர்ல என்னோட பாஸும் இருக்காரு, என்னோட நண்பனும் இருக்கான். ஓகே. ஒரு நாள் நண்பனுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ அவசரத்துல பாஸுக்கு அனுப்பிட்டு நான் பட்ட பாடு இருக்க. கண்டிப்பா பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். ஆமா, ஒருவேளை மருத்துவத்துல இப்படி ஒரு ஆட்டோ கரெக்ட் அல்லது டைப்போ பிழை நடந்தா என்ன ஆகும்? ஒரே மாதிரி பெயர்கள் உள்ள 2 மருந்துகளை மாத்தி கொடுத்துட்டா அது உயிருக்கே உழவச்சிடும் இல்லையா? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இத மருத்துவத்துறையில லாசா அப்படின்னு சொல்றாங்க. லாசானா? LASA. ஆமா, லுக் அலைக் சவுண்ட் அலைக். பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் மருந்துகளால் பெரும் குழப்பம் வரலாம். நீங்க சொன்ன அதே கார்த்திக் உதாரணம்தான். ஓ, மருந்து பேர்களும் அப்படி இருக்குமா? நிறைய இருக்கு. இப்போ ஆம்லோடிபென் அப்படிங்கிறது ரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்து. அமியோடரோன் அப்படிங்கிறது இதய துடிப்ப சீராக்கும் மருந்து. ரெண்டுமே ஏஎம்ல தானே தொடங்குது. ஆமா, பார்க்கறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அவசரத்துல ரத்த அழுத்த நோயாளிக்கு இதய துடிப்பு மருந்தை கொடுத்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. இத அந்த அதிகாரி எப்படி தவிர்க்க முடியும்? ஏன்னா ஒரு நாளைக்கு 100 நோயாளிகளை பார்க்கும்போது இயல்பாகவே மனித தவறுகள் நடக்கலாமே. அதை தவிர்க்கத்தான் NQAS ஒரு அப்பாரமான உத்தியை வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு டால்மேன் லெட்டரிங். டால்மேன் லெட்டரிங் அப்படின்னா லேபிள்ல பெரிய எழுத்துல பிரிண்ட் பண்ணுவாங்களா? ஆமா, ஆனா வார்த்தை முழுவதையும் இல்ல. 2 மருந்துகளின் பெயர்கள்ல எந்த பகுதி வித்தியாசமா இருக்கோ அந்த பகுதியை மட்டும் பெரிய ஆங்கில எழுத்துக்கள்ல எழுதுவாங்க. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ அசிட்டோஹெக்சமைடு மற்றும் அசிட்டோசோலமைடு. இதுல அசிட்டோ அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஒன்னு போலவே இருக்கும். அதனால குழப்பத்தை தவிர்க்க வித்தியாசத்தை காட்டும் ஹெக்சமைடு மற்றும் சோலமைடு அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும் லேபிள்ல தூக்கலா பெரிய எழுத்துக்கள்ல அச்சிடுவாங்க. வாவ், இத படிக்கும்போதே மூளைக்கு ஒரு எச்சரிக்கை சிக்னல் போயிடும் இல்லையா? இது உண்மையிலேயே உளவியல் ரீதியான ஒரு அற்புதமான தீர்வு. அது மட்டும் இல்லாம இந்த லாசா மடுதல அலமாரியில பக்கத்துல வைக்கவே மாட்டாங்க. கலர் கோடிங் செய்யப்பட்ட கூடைகள்ல தனித்தனியாக பிரிச்சு அதுக்கு நடுவுல சம்பந்தமே இல்லாத வேற ஒரு மருந்தை வச்சிடுவாங்க. கை தவறி கூட அடுத்த மாத்திரையை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு கரெக்டா? ஆமா, மேலும் மருந்த நோயாளிக்கு கொடுக்கும்போது 6Rகள் அப்படிங்கிற விதியை கண்டிப்பாக பின்பற்றணும். ஆமா, இந்த 6Rகள் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரியான நோயாளி, சரியான மருந்து, சரியான நேரம், சரியான அளவு, சரியான ஆவணப்படுத்தல். இன்னொன்னு இருக்கு, சரியான வழிமுறை, அதாவது ரைட் ரோட். இந்த வழிமுறை அப்படிங்கிறது ஏன் அவ்வளவு முக்கியம்? மாத்திரையா இருந்தா முழுங்க போறோம், ஊசியா இருந்தா போட போறோம். இதுல என்ன தவறு நடக்க போகுது? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த வழியா மருந்து செலுத்துறோம் அப்படிங்கிறது உயிரியல் ரீதியா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஒரு மருந்து நரம்பு வழியா செலுத்தப்பட வேண்டியதா இருக்கும். அதை தவறுதலா வாய் வழியா கொடுத்துட்டா வயித்துல இருக்கிற அமிலங்கள் அந்த மருந்தின் வீரியத்தை முழுமையா அழிச்சிடும். நோயாளிக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஓ, வீணாயிடும். ஆமா, அதுவே வாய் வழியா முழுங்க வேண்டிய ஒரு மாத்திரைய தண்ணீர்ல கரைச்சு நரம்புல ஊசியா போட்டுட்டா அது ரத்தத்துல நேரடியா கலந்து உடனடியா மாரடைப்பை ஏற்படுத்துற அளவுக்கு கொடியதா மாறிடும். மை காட், இவ்ளோ ஆபத்து இருக்கா? அதனாலதான் சீட்ல எழுதி இருக்கிற வழிமுறையில கொஞ்சமாவது சந்தேகம் வந்தா நாமே யூகித்து படிக்க கூடாது. மருத்துவரிடமே மீண்டும் சரிபார்ப்பதுதான் பாதுகாப்பான விநியோகத்துக்கு முதல் படி. இந்த செயல்முறைகள் எல்லாமே கேட்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா இதையெல்லாம் ஒரு கிராமத்துல இருக்கிற அதிகாரி காகிதத்துல எழுதி அத போஸ்ட் மூலமா அனுப்பி. போஸ்ட் மூலமாவா? ஆமா, மாநில தலைநகரத்துல இருக்கிற கிடங்குக்கு தகவல் போய் சேர்றதுக்குள்ள நோயாளிக்கு நோய் முற்றிடாதா? எப்படி இந்த நெட்வொர்க் இவ்ளோ வேகமா இயங்குது? நீங்க 90களின் காலகட்டத்திலிருந்து யோசிக்கிறீங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டல் பரிணாமம் அடைஞ்சிடுச்சு. ஓ, எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சா? ஆமா, காகித வேலைகள் மிக குறைவு. இதுக்காகவே DVDMS, அதாவது ட்ரக் அண்ட் வேக்சின் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அல்லது ஔஷதி அப்படிங்கிற ஒரு பிரத்யேக ஆன்லைன் சாஃப்ட்வேர் பயன்பாட்டுல இருக்கு. இந்த சாஃப்ட்வேர்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? ஒரு துணை சுகாதார மையத்துல எந்த மாத்திரை எத்தனை இருக்கு, எது அடுத்த மாசம் காலாவதியாக போகுது அப்படிங்கறத மாநில அளவுல இருக்கிற அதிகாரிகள் தங்களுடைய கம்ப்யூட்டர் டேஷ்போர்ட்ல லைவா கண்காணிக்க முடியும்.
அப்போ மருந்து தீர்ந்து போறப்போ அதிகாரி தன்னோட ஸ்மார்ட் போன்லயே ஆர்டர் பண்ணிடுவாரா? அவங்க ஆர்டர் பண்ணலாம், ஆனா அந்த சாஃப்ட்வேரே ரொம்ப ஸ்மார்ட். ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு ரீஆர்டர் லெவல் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எப்படி வேலை செய்யும்? உதாரணமா, ஒரு மையத்துல ஓஆர்எஸ் பாக்கெட்டுகள் 500க்கு கீழே குறைஞ்ச உடனே சாஃப்ட்வேர் தானாவே ஒரு அலர்ட்டை உருவாக்கும். உடனே கிடங்கிலிருந்து அடுத்த சரக்கு கிளம்பிடும். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கே. ஓகே, மையத்துக்கு தட்டுப்பாடு இல்லாம மருந்து வந்துடுச்சு. ஆனா கிராமங்கள்ல இருக்கிற முதியவர்கள், கர்ப்பிணிகள் இவங்கெல்லாம் சின்ன சின்ன உபாதைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் மையத்தை தேடி வர முடியாதே. கரெக்ட். அவங்களுக்கு இந்த மருந்துகள் எப்படி போய் சேருது? அங்கதான் இந்த சங்கிலின் மிக முக்கியமான கண்ணியாக ஆஷா பணியாளர்கள் வர்றாங்க. மையத்துக்கும் சாமானிய மக்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு பாலம் இவங்க தான். ஆஷா பணியாளர்கள்னா? ஆஷானா அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். ஒவ்வொரு ஆஷா பணியாளர்கள் கிட்டையும் ஒரு ஆஷா ட்ரக் கிட் இருக்கும். அந்த கிட்ல என்ன மருந்துகள் இருக்கும்? எப்படி அவங்க அதை நிர்வகிக்கிறாங்க? அதுல இரும்புச்சத்து மாத்திரைகள், ஓஆர்எஸ், பாராசிட்டமால், பேண்டேஜ் மாதிரி அடிப்படை அத்தியாவசிய பொருட்கள் இருக்கும். NQS விதிகளின்படி ஒவ்வொரு ஆஷாவின் மருந்து பெட்டியிலும் குறைந்தபட்சம் 1 மாதத்துக்கான இருப்பு எப்போதுமே இருக்கணும். அப்போ தீர்ந்து போனா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஆரம்பத்துல 3 மாத இருப்பு தரப்படும். மாதம் ஒரு முறை மையத்துல நடக்கிற கூட்டத்துல அவங்களோட ஸ்டாக் கார்ட்ஸ், அதாவது இருப்பு பதிவேட்டை சரிபார்த்து தீர்ந்து போன மருந்துகளை மீண்டும் ரீஃபில் செய்வாங்க. ஒரு நிமிஷம், ஆனா ஆஷா பணியாளர்கள் எல்லாரும் பார்மசி படிச்சவங்க கிடையாதே. ஆமா, அவங்க உள்ளூர் மக்களாக தான் இருப்பாங்க. அப்போ நிறைய பேருக்கு ஆங்கில மருந்து பெயர்களை படிப்பதில் கூட சிரமம் இருக்கலாமே. அவங்க மாத்தி கொடுத்துட்டா என்ன பண்றது? இது ரொம்ப பிராக்டிகலான ஒரு கேள்வி. இத சமாளிக்கத்தான் மருந்துகள் வெறும் பெயர்களாக இல்லாம படக்குறியீடுகள் ஒட்டப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள்ல கொடுக்கப்படுது. படக்குறியீடுகளா? அதாவது பிக்சர்ஸ் வச்சிருக்குமா? ஆமா, உதாரணமா கர்ப்பிணிகளுக்கான மாத்திரையின் லேபிள்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணின் படமும் நிலவின் படமும் இருக்கும். நிலவுனா இரவில் போட வேண்டிய மாத்திரைன்னு அர்த்தம். ஓ, இது ரொம்ப சிம்பிளா இருக்கே. இதனால மருந்துகளோட நிறமோ நிறுவனமோ மாறினா கூட அவங்க குழப்பம் அடைய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் மருந்துகளின் காலாவதி தேதி குறைந்தபட்சம் 1 வருடம் இருப்பதை உறுதி செஞ்சுதான் கொடுப்பாங்க. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய மனிதச் சங்கிலி. சரி, இந்த வழிமுறைகள், NQAS சான்றிதழ்கள் இதெல்லாம் கடைசியா சாமானிய மக்களுக்கு என்ன பெரிய மாற்றத்தை கொடுக்குது? ரொம்ப பெரிய மாற்றம். முதல்ல நோயாளிகளுக்கு ஏற்படும் வீண் செலவுகள் பெருமளவு குறையுது. ஆனா அதைவிட முக்கியமா, நீங்க ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்டிபயாட்டிக் வேலை செய்யாம போகுமே, அதுவா? அதேதான், AMRன்னு சுருக்கமா சொல்வாங்க. காலாவதியான அல்லது தவறான வெப்பநிலையில் சேமிக்கப்பட்ட வீரியம் குறைந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை ஒருத்தர் சாப்பிட்டா அவரோட உடம்புல இருக்கிற பாக்டீரியாக்கள் சாகாது. சாகாதுனா? மாறாக அந்த மருந்துக்கே பழகி போய் சூப்பர் பக்ஸா மாறிடும். அதை தடுக்கிற மிகப்பெரிய கேடயம்தான் இந்த NQAS விதிகளும் தரமான இருப்பு மேலாண்மையும். ஒரு மையம் ஒட்டுமொத்தமாகவும் ஒவ்வொரு பிரிவிலும் குறைந்தது 70% மதிப்பெண்கள் பெற்றால்தான் இந்த NQAS சான்றிதழையே பெற முடியும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. சோ நீங்க அடுத்த முறை உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு அரசு ஆரம்ப சுகாதார மையத்துல ஒரு இலவச மாத்திரைய வாங்கும்போது அது ஏதோ ஒரு டப்பாலிருந்து எடுத்து தரப்படும் சாதாரண மாத்திரைன்னு கடந்து போயிடாதீங்க. ஆமா, அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்கு. கண்டிப்பா. அதுக்கு பின்னாடி அறிவியல் பூர்வமான VDMS மற்றும் FSN பகுப்பாய்வு, உயிர்காக்கும் ஃபெஃபோ முறை, துல்லியமான தட்பவெப்ப பாதுகாப்பு மற்றும் அதிநவீன டிஜிட்டல் கண்காணிப்புன்னு ஒரு மாபெரும் சங்கிலியே இருக்கு. உண்மையிலே அது ஒரு பொக்கிஷம்தான். ஆனா இப்போ நீங்க ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம இந்த DVDMS சாஃப்ட்வேர் மூலியமா மருந்துகளை ட்ராக் பண்றத பத்தி பேசணும். ஆனா நாளைக்கு என்ன நடக்கும்னு கேக்குறீங்களா? பயன்பாடு அபரிமிதமா அதிகரிக்குதுன்னு சாஃப்ட்வேர்ல டேட்டா காட்டுதுன்னு வைப்போம். அந்த டேட்டாவை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அனலைஸ் பண்ணி அந்த பகுதியில காலரா அல்லது டெங்கு காய்ச்சல் பரவ போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே சொல்லிடலாமே. கண்டிப்பா முடியும். அது ஒரு பெரிய கொள்ளை நோயாக மாறுவதற்கு பல வாரங்களுக்கு முன்பாகவே கணித்து எச்சரிக்கை செய்ய முடியும். அதுதான், நம்முடைய மருந்து அலமாரிகள் வெறும் உயிரை காக்கும் பெட்டிகளாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தேசத்தின் ஆரோக்கியத்தை கணிக்கும் ஏர்லி வார்னிங் சிஸ்டமாக மாறக்கூடிய காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. இந்த தொழில்நுட்பம் இன்னும் எந்த அளவுக்கு போகும்னு நீங்களே கொஞ்சம் தேடி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அது ஒரு அற்புதமான கண்ணோட்டம். இந்த தரப்பயணம் என்பது ஒருபோதும் முடிவடையாத ஒன்று. உங்களுடைய நேரத்திற்கும் இந்த தெளிவான விளக்கத்திற்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திப்போம்.